பணம் கொடுத்து தான் போஸ்டிங், டிவிகேல பணம் கொடுத்தா தான் போஸ்டிங். ஆதவ அர்ஜுன் மிகப்பெரிய பணக்காரரு, லாட்டரி மாஃபியா, முதல்ல ஊழல் இல்லாத கட்சி அவர் கொடுக்கும். இப்ப அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங் ஊழல். அது மட்டுமல்ல, அவருடைய கடந்த கால அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார். எங்களுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சின் பொழுது குறிப்பிடுகிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன், எனக்கு ஊழல் செய்வதற்கான தேவை இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது கேட்டா சிரிப்பு தான் வருது. ஜோசப் விஜய் தன்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டையே குறிப்பிட்ட விலைக்கு விற்காம தன்னுடைய ரசிகர்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறார். இப்ப அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங் ஊழல். ஒரு டிக்கெட்டுக்கு 300 வெள்ளி. அது மட்டுமல்ல, அவருடைய கடந்த கால அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார். வெளிநாட்டு காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார். பல நேரங்களிலே அவர் பல்வேறு விதமான லஞ்ச ஊழல் நடவடிக்கையில அவரே ஈடுபட்டிருக்கிறார். இப்ப அவங்க கட்சி நடக்குது, அவங்க கட்சியில மாவட்ட செயலாளரா போஸ்டிங் வேணுமா? ஊழல் தான். பணம் கொடுத்து தான் போஸ்டிங், டிவிகேல பணம் கொடுத்தா தான் போஸ்டிங். ஆதவ அர்ஜுன் மிகப்பெரிய பணக்காரரு, லாட்டரி மாஃபியா, மார்ட்டினுடைய மருமகன். அவர் ஏற்கனவே திமுகவிலே அதற்கான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த வகுப்பாளராக இருந்தார். அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலே இருந்தார். இப்ப டிவிகே வந்திருக்கிறார். எல்லாம் பணம் கொடுத்து தான் அங்கே பதவிகள் வாங்கப்படுகிறது. அப்ப இவர் நான் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றது மிக வன்மையான கண்டனத்திற்குரியது. முதல்ல ஊழல் இல்லாத கட்சி அவர் கொடுக்கணும். மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம். ஜோசப் விஜய் அவர்களால் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை தர முடியாது. ஏனென்றால் அவருடைய கட்சியே லஞ்ச ஊழல் கட்சியாக இருக்கிறது. அவருடைய கடந்த கால திரைப்பட வாழ்க்கையும் லஞ்ச ஊழல் நிரம்பியதாக இருக்கிறது. ஆகவே ஊழல் இல்லாத ஆட்சியை ஜோசப் விஜய் கொடுப்பார் என்பது ஒரு வெற்று பேச்சு. அதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி சார்பிலே கண்டிக்கின்றோம்.